ஒரு சின்ன கிராமத்துல முத்துன்னு ஒரு விவசாயி அவன் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தான். அந்த முத்து தினமும் அவனோட ஆடுகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு வருவான். காலையில போனானா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவான். ஒரு நாள் முத்து ஏதோ அவசர வேலை காரணமா பக்கத்து ஊருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அதனால ஆடுகள் மேய்க்கிற பொறுப்ப அவனோட மகன் ராமு கிட்ட கொடுத்துட்டு போலான்னு நினைச்சான். ஆனா முத்துவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா ராமு ஒரு விளையாட்டு பையன், எந்த ஒரு வேலையும் சரியா செய்ய மாட்டான். வேற வழி இல்லாம ராமு கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில ராமு எல்லா ஆடுகளையும் கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போனான். ஆடுகள் புல்ல மேய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ராமு பக்கத்துல ஒரு பாறை மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு வேலை பார்த்து பழக்கம் இல்லாதனால பொழுது போகவே இல்லை. அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தா வயல்ல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வேலை செய்யறவங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ராமு திடீர்னு புலி வருதுன்னு கத்துனான். ராமு அலறல் சத்தம் கேட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாரும் புலிய விரட்டுறதுக்கு கட்டையை எடுத்துட்டு ராமு இருக்கிற இடம் பக்கம் வந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் புலி எங்கன்னு கேட்ட போது அதுக்கு ராமு புலி வரல, நான் சும்மா போய் சொன்னேன்னு சொல்லிட்டான். இதனால கோவம் வந்து எல்லாரும் ராமுவை திட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ராமுக்கு அவங்க ஏமாந்து போனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவன் ஆடுகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். மறுபடியும் அடுத்த நாள் நேத்து என்ன பண்ணினானோ அதே திரும்ப பண்ணி ஏமாத்திட்டு இருந்தான். மூணாவது நாள் ராமு ஆடு மேய்க்க வந்தப்போ உண்மையாவே புலி வரதை பார்த்து புலி வருதுன்னு கத்துனான். ஆனா இவன் எப்பவும் போல சும்மாதான் கத்துறான்னு இந்த முறை உதவி பண்ண யாருமே வரல. அந்த புலி பாஞ்சி ஒரு ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டும் போயிடுச்சு. ராமு சோகமா நான் உண்மையா சொல்லும் போது யாருமே உதவிக்கு வரலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவன் பண்ண தப்ப உணர்ந்து வீட்டுக்கு போயிட்டான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒருத்தன் வாழ்க்கையில போய் மட்டுமே சொல்லிட்டு வந்தானா அவன் உண்மைய பேசும்போது சுத்தி இருக்கிற யாருமே அதை நம்ப மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம உண்மைய பேசி பழகுவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ் நீங்க கேட்க விரும்புனீங்கன்னா அதுக்கு மறக்காம நம்ம ஸ்டோரிஸ் வித் ஈனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.